தொலைக்காட்சி நேயர்களே, மிகுந்த துக்கத்துடன் கத்தோலிக்க திரு அவையின் தலைவராக இருக்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவிற்காக இந்த தேசிய பேராலய வளாகத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இப்பொழுது ஜெபித்தோம். மறைந்த திருத்தந்தை 266வது திருத்தந்தையாக கத்தோலிக்க மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த திருப்பலியிலே இந்த திருத்தலத்தில் கூடியுள்ள நாங்கள் அனைவரும் அவருக்கு நாங்கள் செலுத்திய அஞ்சலியும் இரங்கலும் அவர் எங்களுக்கு காட்டிய வழிக்காக முன்மாதிரிகளுக்காக நன்றி செலுத்தும் மதமாக அமைந்திருந்தது. இறந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 135 கோடி கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது தலைவராக உலகிலே உள்ள அனைத்து மக்களுக்கும் அன்பையும் இரக்கத்தையும் எளிமையையும் நேர்மையையும் நீதியையும் சகோதரத்துவத்தையும் முக்கியமாக புலம்பெயர்ந்தோர் வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைவான வாழ்க்கைக்காக தன்னுடைய குரலை எழுப்பியவர். சிறைச்சாலைகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் சென்று அவர் தனது அன்பை தேவைப்பட்டோருக்கு தெளிவாக எடுத்துக் கூறியவர். அதனால்தான் அவர் இன்று எல்லா மக்களின் மத்தியிலே அமைதியின் திருத்தந்தையாக, எளிமையின் திருத்தந்தையாக, இரக்கத்தின் திருத்தந்தையாக, மாற்றத்தின் திருத்தந்தையாக, புலம்பெயர்ந்தோரின் திருத்தந்தையாக, அன்பின் திருத்தந்தையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார். அவர் காட்டிய வழியில் நாம் அனைவரும் சகோதர வாஞ்சையுடன் நடந்து செல்ல நம்மை அழைக்கின்றார். இயற்கையை நேசிக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார். ஆறிலே தருகின்ற நீரை ஆறு குடிப்பது கிடையாது. மரங்களில் வருகின்ற கனிகளை மரங்களே உண்பது கிடையாது. இயற்கையில் இருக்கின்ற அனைத்துமே பிறருக்கு என்பதை தெள்ளத் தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து காட்டிய ஒரு பெரும் தலைவராக இன்றும் நம்முள் இருக்கின்றார். எனவே அவர் காட்டிய அன்பு வழியில், எளிமை வழியில், இரக்கத்தின் வழியில், சகோதரத்துவ வாழ்க்கையில் அனைவரையும் அன்புடன் 9 நாட்களாக நாங்கள் கடைபிடிக்கின்ற இந்த துக்க நிகழ்வானது எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமைந்து கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலையிலே முக்கியமாக நம்முடைய இந்தியாவில் மத பேதங்கள் சமயங்களை ஒன்றாக இணைத்து எல்லோரும் ஒரே இறைவனின் பிள்ளைகள் என்ற உண்மையில் அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் சுபிட்சமான வழிகளை பெற அவர் இந்தியாவிற்கு வர பல முயற்சிகளை செய்தார். பல காரணங்களுக்காக அவர் இந்தியாவிற்கு வர முடியாத நிலை ஏற்பட்டது. பலமுறை அதை எங்களிடம் எடுத்து கூறியிருக்கின்றார். ரோமையிலே ஆவலோடு காத்திருக்கின்றேன் இந்தியாவிற்கு வருவதற்காக. சில முடியாத காரணங்களுக்காக இருப்பினும் அவர் இறந்த அவர் நாட்டின் மீது நம்முடைய இந்தியா மீது தனிப்பற்று வைத்திருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. அவர் நேசித்தார் இந்தியாவை, இந்தியாவில் உள்ள மக்களை நேசித்தார், இந்தியாவில் உள்ள பல சமயங்களை நேசித்தார், இந்தியாவில் உள்ள பல கலாச்சாரங்களை நேசித்தார். தன்னையே அவர்களோடு ஒன்றாக உறவாடுகின்ற ஒரு திருத்தந்தையாக இருந்திருக்கின்றார். எனவே அத்தகைய ஒரு பெரும் மனிதரை இழந்திருப்பது நமக்கு பெரும் அதிர்ச்சி தரும் செய்தியாக இருந்தாலும் அவருக்காக நன்றி கோரி தொடர்ந்து ஜெபிப்போம். அவரை நமக்கு கண்ட பரமனுக்கு பிரார்த்தனை செய்து அவர் நித்திய வாழ்வை பெற விண்ணுலகில் இறைவனோடு ஒன்று கலக்க அவரோடு நினைத்திருந்து நமக்காக ஜெபிக்க நாம் மண்ணுலகில் இருந்து ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.